ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அலமோவிரா சந்தன் விளாக்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வந்து கந்த சஷ்டி விரதம் முதல் நாள்லேருந்து திருக்கல்யாணம் வரைக்கும் எடுத்த வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ கந்த சஷ்டி விரதம் முதல் நாள் எடுத்த வீடியோங்க. காலையிலே முருகருக்கு நல்லபடியாக சூப்பராக அபிஷேகம்லாம் பண்ணி அன்றைக்கி வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் வச்சு பால் ஒரு டம்ளர் வச்சுட்டு அழகாக முதல் நாள் கந்த சஷ்டி விரதம் அன்றைக்கி காப்பெல்லாம் கட்டி முடிச்சுட்டு முருகருக்கு ஒரு விளக்கு ஏற்றிருந்தேங்க. 6ஆம் நாள் வரைக்கும் ஒவ்வொரு நாள் நம்ம ஒவ்வொரு விளக்காக ஏற்றலாம். நான் வந்துட்டு முதல் நாள் ஒரு விளக்கு, 2ஆம் நாள் 2 விளக்குன்னு சொல்லிட்டு 6ஆவது நாள் தாங்க 6 விளக்கு ஏற்றிருந்தேன். ஒவ்வொருத்தவங்க முதல் நாள்லேருந்து 6 விளக்கு ஏற்றுவாங்க. நான் போன வருஷத்துலேருந்து கந்த சஷ்டி விரதம் இருக்கேங்க. இது 2ஆவது வருஷம். என் கூட சேர்ந்து 2 குழந்தைங்களும் விரதம் இருக்காங்க. நல்லா சூப்பராக காப்பெலாம் கட்டிட்டு முருகருக்கு அழகாக எங்களால் முடிஞ்ச பிரசாதம் வச்சு, அதேமாதிரி முருகருக்கு வந்துட்டு காலையில் பால் வச்சு சாமி கும்பிட்டுட்டு மதியானமாக அதை பிரசாதம் படைச்சி சாமி கும்பிடுவாங்க. 3 வேளை கற்கண்டு பேரிச்சம்பழம் எது நம்மக்கிட்ட இருக்கோ அழகாக அவருக்கு வச்சு நம்ம பூஜை பண்ணலாம். வெத்தலை பாக்கு வாழைப்பழம் வச்சு கூட நம்ம அழகாக பூஜை பண்ணலாங்க. முருகர் நல்லபடியாக ஏற்றுப்பார். நான் 6 நாள் காலையில் வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் வச்சு பால் வச்சு பூஜை பண்ணிவிடுவேன். மதியானம் தான் ஏதாவது பிரசாதம் பண்ணி வைப்பேன். வாழைப்பழம் இல்லைன்னா கூட நான் வெத்தலைப்பாக்கு கற்கண்டு இல்லைன்னா பேரிச்சம்பழம் இருந்தால் கூட அந்த வெத்தலை கூட சேர்த்து வச்சு சாமி கும்பிட்டுருவேங்க. ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு விளக்கேற்றி அழகாக காலையில் சாமி கும்பிட்டு முடித்ததும் முதல்ல வந்துட்டு கந்தசஷ்டி கவசம் விநாயகர் போற்றி படிச்சுட்டு கந்தசஷ்டி கவசம் படிச்சுட்டு என்னால் முடிஞ்ச திருப்புகழோ ஏதாவது ஒன்று படிப்பேங்க. அப்புறமா சாயந்தரமாக கண்டிப்பாக வேல்மாறல் படிப்பேன், திருப்புகழ் படிப்பேன். ஏன்னா குழந்தைங்களும் ஸ்கூல் விட்டு வந்து அவங்க ஹோம்ஒர்க் பண்ணுறது படிக்கிறதுன்னு அவங்க படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நானும் சாமி ரூமில் உட்காந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு வேல்மாறல், திருப்புகழ், அதுக்கப்புறமா முருகர் மந்திரம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு குமாரஸ்தவம் அது மாதிரி படிப்பேங்க. நல்லா திருப்தியாக சாமி கும்பிடுவேன். இந்த வீடியோ வந்துட்டு 5ஆவது நாள் எடுத்த வீடியோங்க. அழகாக 5 விளக்கேற்றி முருகருக்கு தேனும் தினைமாவும் வச்சு அழகாக பிரசாதம் படைச்சிருந்தேங்க. முருகருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அழகாக வச்சு அவருக்கு பூஜை பண்ணிவிட்டு கந்த சஷ்டி விரதம் 6ஆவது நாள் காலையிலே வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் பால்லாம் வச்சு 6 விளக்கேற்றி முருகருக்கு பூஜைலாம் பண்ணிட்டேங்க. அதுக்கப்புறமா ஒரு 3 மணி சாயந்தரமாக ஒரு 3 மணி போல் ஒரு டிவியில் 3 மணி 3:30 மணி 4 மணிலேருந்து முருகர் சூரசம்ஹாரம் பண்ணுறது லைவ் வீடியோ போட்டிருந்தாங்க. அது மாதிரி 3 மணிலேருந்து பார்க்குறதுக்கு உட்காந்தாச்சு. குழந்தைங்க 2 பேரும் ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க. அவங்களும் சேர்ந்து உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க. கரெக்டாக முருகன் சூரசம்ஹாரம் பண்ணதுக்கப்புறமா ஒவ்வொருத்தராக போய் குளிச்சுட்டு வந்துட்டு தலைக்கு குளிச்சுட்டு வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்துட்டு பிரசாதம் செய்ய போயிட்டேன். என் பையன் வந்துட்டு முருகருக்கு அபிஷேகம் பண்ணியிருந்தாங்க. நான் பண்ணுறதை பார்த்துக்கிட்டே இருப்பான். அதே மாதிரி அவன் சூப்பராக அவனும் செய்வாங்க. எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டேன். அதுலேருந்து அவனே ஒரு வருஷமாக அவனே பூஜை பண்ணிக்கிறாங்க. என்னால் முடிஞ்சப்போ நான் செய்வேன், இல்லைன்னா என் பையனே அழகாக முருகருக்கு அபிஷேகம்லாம் பண்ணியிருக்கான் பாருங்கள். என் பையன் வந்துட்டு முருகருக்கு அபிஷேகம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே நான் கடகடன்னு முருகருக்கு பிரசாதம் ரெடி பண்ணிட்டேங்க. தயிர் சாதமும் சக்கரை பொங்கல் தான் பண்ணியிருந்தேன். தயிர் சாதமும் சக்கரை பொங்கலும் பண்ணி முருகருக்கு அழகாக பிரசாதம் படைச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் இது 7ஆவது நாள் முருகருக்கு திருக்கல்யாணம். திருக்கல்யாணம் வந்து கொஞ்சம் இங்கேருந்து தூரமாக இருக்குங்க. கோவில் முருகர் சிவன் கோயிலில் முருகருக்கு திருக்கல்யாணம் காலையில் 11 மணிக்கு பண்ணாங்க. ஆனால் மழை பெஞ்சிக்கிட்டே இருந்ததுனால அவரும் கடைக்கு போயிட்டார். என்னால் கோவிலுக்கு போக முடியல. டிவியிலேயே திருக்கல்யாணம் மருதமலை முருகன் கோவிலில், அதுக்கப்புறமா பழனிமலை முருகன் கோவிலெல்லாம் திருக்கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா முருகருக்கு அன்றைக்கி சூப்பராக கல்யாண விருந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு பிரசாதம் பண்ணியிருந்தேங்க. சாதம், சாம்பார், அப்பளம், வடை, உருளைக்கிழங்கு பொரியல், அதுக்கப்புறமா பருப்பு பாயசம்லாம் செஞ்சு வச்சு பிரசாதம் படைச்சிட்டு தேங்காய் பழம்லாம் உடச்சி நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு நானும் முருகருக்கு வச்ச பிரசாதத்தை சாப்பிட்டேங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா குழந்தைங்களும் ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறமா பக்கத்தில் உள்ள முருகன் கோவிலில் நைட்டு 7 மணிக்கு மேலே தான் திருக்கல்யாணம் சொல்லியிருந்தாங்க. சரி குழந்தைங்களை கூப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்துட்டு அவங்களும் கிளம்பிட்டு இருந்தாங்க. சரி நானும் கிளம்பலான்னு நினைக்கும்போது திடீர்னு கொரியர் வந்துருச்சுங்க. இந்த கொரியர் வந்துட்டு அப்பா தான் அனுப்பிச்சிருந்தாரு. அவர் வந்துட்டு திருப்பதி போயிட்டு அதுக்கப்புறமா மைசூர் சாமுண்டீஸ்வரி கோயிலுக்கெலாம் போயிட்டு வந்திருந்தாருங்க. பிரசாதம் அனுப்பிச்சிருக்கேன், வந்துட்டு புதன்கிழமை கிடச்சிருமா கையிலன்னு சொல்லியிருந்தாரு. சரின்ட்டு புதன்கிழமை வந்துன்னு சொல்லி நாங்களும் கல்யாணத்துக்கு தாங்க கிளம்பிட்டு இருந்தோம். திடீர்னு கொரியர் வந்துருச்சு. அப்புறம் வாங்கி பார்த்தோன்னா திருப்பதி லட்டு, அப்புறம் கையில் கட்டுற கயிறு, அப்புறமா ரொம்ப ரொம்ப பிடிச்ச நம்ம மைசூர் சாமுண்டீஸ்வரி அம்மன் ஃபோட்டோ அமைச்சிருந்தாருங்க. மைசூர் சாமுண்டீஸ்வரி கோயிலுக்கு போகணுன்னு ரொம்ப நாள் ஆசைங்க. அம்மா எப்போ நம்மளை கூப்பிட்றான்னு தெரியல. கண்டிப்பாக போய் தரிசனம் பண்ணணும் குடும்பத்தோடன்னு ஆசை தான். அந்த அம்மா அருளால் கூடி சீக்கிரம் நடக்கும்னு நம்புகிறேன். அம்மாவே வீடு தேடி வந்துட்டா. சரின்ட்டு அம்மாவை வாங்கி பூஜை ரூமில் வச்சுட்டு அப்புறமா நாங்களும் முருகர் திருக்கல்யாணம் பார்க்குறதுக்கு கிளம்பிட்டோங்க. கடகடன்னு கிளம்பிட்டு ஒரு 7 மணிக்கு மேலே தான் கிளம்பியிருந்தோம்.
முருகர் கோயிலுக்கு போயிட்டு அப்பாவுக்கு பூவெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா விளக்கெல்லாம் போட்டுட்டு அப்புறம் போய் நின்று பார்த்தவங்க மழை வேறு பேஞ்சிட்டு இருந்தனால சேரெல்லாம் இருந்தது. ஆனால் அங்கே அந்த அளவுக்கு உட்காந்து பார்க்க முடியல, எல்லாம் நின்றுட்டு தான் பார்த்தாங்க. முதல்ல போனவங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக முன்னாடி போனவங்கன்னா கீழே உட்காந்து பார்த்தாங்க. நம்ம அப்பா முருகர் கல்யாணம் நல்லபடியாக அன்றைக்கி போயிட்டு நாங்களும் நல்லபடியாக கண்குளிர பார்த்தோங்க. நம்ம வள்ளி தெய்வயானி என் அப்பன் முருகனுக்கு அன்றைக்கி கல்யாணம். சந்தோஷமாக திருக்கல்யாணம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த மாலை மாற்றினால் பாட்டு இருக்கும் இல்லைங்களா, அந்த பாட்டுக்கு நல்லபடியாக மாலையெல்லாம் நல்லா டான்ஸ் ஆடிக்கிட்டே அம்மாவுக்கு அப்பாவுக்கு மாலை மாற்றினாங்க. நல்லபடியாக அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா பிரசாதம் கொடுத்துருந்தாங்க. பிரசாதம் வந்துட்டு டிஃபன் மாதிரி தாங்க கொடுத்துருந்தாங்க. நல்லபடியாக பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு வந்தாங்க. இந்த கந்தசஷ்டி விரதம் நானும் குழந்தைங்களும் வந்துட்டு காலையில் ஒரு வேளை மட்டும் சாப்பிடாம இருந்தாங்க. குழந்தைங்க காலையில் எழுந்தோடனே ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு ஒரே ஒரு டம்ளர் பால் குடிச்சிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிடுவாங்க. மதியானம் தான் அவங்க சாப்பாடு எடுத்துப்பாங்க. நானும் காலையில் எழுந்திரிச்சி ஒரே ஒரு டீ மட்டும் குடிப்பேங்க. டீ குடிக்கலைன்னா தலைவலி. ஒரே ஒரு டீ குடிச்சிட்டு மதியானம் 1:30 மணிக்கு மேலே சாப்பாடு சாப்பிடுவேங்க. அவங்களால முடிஞ்ச மாதிரி ஒரு நாள் ஃபுல்லாக கூட சாப்பிடாம மிளகு வரதெல்லாம் இருக்காங்க. நம்ம உடம்புக்கு எது செட் ஆகும் நமக்கு தாங்க தெரியும். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு என் அப்பன் முருகனை நினச்சி நம்ம விரதம் இருந்திருக்கோம். நம்ம விரதத்தை நல்லபடியாக முருகர் ஏற்றுக்கிட்டு நம்ம வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேற்றுவாருங்க. இந்த கந்தசஷ்டி விரதத்தை எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நானும் குழந்தைங்களும் இருந்திருக்கோம். எங்களை மாதிரி யாரெல்லாம் விரதம் இருந்தீங்களோ, விரதம் இருக்க முடியாமல் போனவங்களும் கவலைப்படாதீங்க. நான் எல்லாருக்காகவும் தாங்க வேண்டியிருக்கேன். இப்போ இல்லை, எப்பயுமே எனக்காக என்ன வேண்டுனாலும் எல்லாருக்காகவும் சேர்த்து தாங்க வேண்டுவேன். கண்டிப்பாக நம்ம எல்லாரோட வேண்டுதலும் கண்டிப்பாக நிறைவேறும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.